ஹலோ ஆல் திஸ் இஸ் ஆர் தர்னேந்திரன். என்ன அப்படின்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் புதுசாக ஆட் ஆயிருக்கிற கோர்ட் த ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற ஃபிலிம் பார்த்தாச்சு. ஸோ டைட்டில் சொல்கிற மாதிரியே இங்கே என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான சந்து அப்படிங்கிற பையனும் ஒரு பெரிய வீட்டு பொண்ணும் வந்து லவ் பண்ணுறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து மைனர் பொண்ணு. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா மங்கபத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சந்து மேலே பல பொய் கேஸை போட்டு இன்க்ளூடிங் போக்சோ ஆக்டையும் போட்டு அவனை வந்து உள்ளே தள்ளிடுறாங்க. ஸோ பெயில் கூட கிடைக்காத நிலமை அவனுக்கு வருது. நிறைய மாதம் இதில் அப்படி போயிட்டே இருக்குது. இப்போது இந்த சைடில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பெரிய லாயர் இருக்கார், மோகன் ராவ் அப்படிங்கிறவர். அவர்கிட்ட இந்த கேஸ் கொண்டு வராங்க. அப்போவும் எப்போ அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் அவர்கிட்ட இந்த கேஸை வந்து கொண்டு வராங்க. பட் அவரு ஊரில் இல்லை. அப்போது அவரோட அசிஸ்டண்ட், அதாவது ஜூனியர் லாயர் சூரிய தேஜா அப்படிங்கிறவர் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இவங்களுக்காக பாவமேன்னு சொல்லி கேஸ் எடுத்து நடத்துவார். எந்த அவ்வளோ பொய் விட்னஸ், அவ்வளோ பொய் கேஸ் எல்லாத்தையும் சமாளித்து எப்படி இவர் வந்து வாதாடி இவங்களை வந்து வின் பண்ண வைக்கிறாரு, சந்துக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்றது தான் இந்த மூவி. ஒரு அவேர்னஸ் ஃபில்மாக தான் இருந்தது. பிகாஸ் போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது சின்ன பசங்களுக்காக அப்யூஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட். பட் இதை எப்படியெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஃபில்ம். இதுலேயும் அவங்க அப்பா மங்கபத்தி வந்து கௌரவம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வேணும்னே அவங்க பொண்ணை வந்து நீ கோர்ட்டில் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சிரிப்பாக இருக்கும். அதுதான் கௌரவமாடா அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு இதில் ஒன்று என்ன அப்படின்னா, லவ் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டே லாயர்கிட்ட சொல்லியாச்சு. ஃபோனில் கால் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலே முடிஞ்சிருக்கும். கேஸ் அப்போவே முடிஞ்சு போயிருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தள்ளி வச்சுட்டு மூவியை கொண்டு போயிருப்பாங்க. பட் ரொம்ப நல்ல மூவி தான், பார்க்கலாம்.